வெல்கம் டு தமிழ்கேட் சொல்யூஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்டை ஆட்டோகேடில் 2Dயில் எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது வந்து பிகினருக்கான ஒரு டுட்டோரியல். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு ஸ்டார்டிங் லெவலில் இருக்கேன், இன்றைக்கி தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் என்ன மாதிரியான ட்ராயிங்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுருக்கீங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். கொஞ்சம் பிகினர் இல்லாமல் ஒரு ஃபஸ்ட் லெவல் தேர்ட் லெவலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆர் பர்சன்ஸ்க்கு நீங்கள் வந்து ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு என்ன லெவலில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி நீங்கள் ட்ராயிங்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வந்து முழுக்க ஸோ இன்றைக்கி தான் நீங்கள் வந்து ஆட்டோகேடை கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா அப்போது இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஜெக்டை எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு நீங்கள் வரணுங்க முதல்ல. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கிற ஆப்ஜெக்ட் அப்படின்னு தான் மீனிங். ஆனால் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, இது பெருசாக இருக்குது, இது வந்து ஹரிசாண்டலாக இருக்குது, இது வெர்டிகலாக இருக்குது, இது ஹரிசாண்டலாக இருக்குது, ரெக்டாங்கிள் அப்படின்ற மாதிரி தான் இப்போ 2Dயில் கன்சிடர் பண்ணோம். பட் இதோட விஷுவல் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 3Dயில் ஒரு ரோலர் மாதிரி தான் இருக்கும், லைக் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் தான் இருக்கும். இது நான் எப்படி டிசைட் பண்ணேன் அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க ஒன்று, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதுக்கும் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, இதுக்கும் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் தான் இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ ஆனால் நம்ம ஆட்டோகேடில் 2Dயில் ப்ராக்டிஸ் பண்ணும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பாடி மட்டும், அதாவது இங்கே இருக்கிற இந்த ப்ரொஃபைல் மட்டும் தான் நம்ம வரையணுங்க. ஓகேங்களா? அதை மட்டும் எப்படி வரையலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆட்டோகேட்குள்ளே போகலாம். ஸ்டார்ட் ட்ராயிங் இதுதான் பேசிக்காக நீங்கள் கொடுக்க போகிறது. தென் இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, யூனிட், அப்போது UN என்டர். ஸோ யூனிட் ஃபஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணுங்க. ஏன்னா என்ன டைமென்ஷன்ஸில் நீங்கள் வரையணும் அப்படின்றது கண்டிப்பாக தெரியணும். ஸோ ஓகேங்களா, அதனால் கண்டிப்பாக யூனிட் கொடுத்து தான் ஆகணும். டைப் அப்படின்ற ஆப்ஷனில் டெசிமல் கொடுத்துக்குங்க. ப்ரிசிஷன் அப்படின்ற ஆப்ஷனில் 0.1, அதுக்கு மேலே நம்மளுக்கு தேவையில்லைங்க, வேணும்னா நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ தென் இந்த இடத்துல இன்ச்சஸ் இருக்குங்களா, அது வந்து மில்லிமீட்டர், நான் எம்எம்மில் தான் ட்ரா பண்ண போகிறேன், அதனால் மில்லிமீட்டர் அப்படின்ற ஆப்ஷன் வச்சுக்கோங்க. இந்த இன்டர்நேஷ்னல் தான் இருக்கணும், ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுத்துக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து யூனிட் வந்து செட் பண்ணிட்டீங்க. தென் லிமிட்ஸ் கொடுக்க சொல்லுவாங்க. அது வந்து ஷீட்டோட சைஸ், லைக் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஆப்ஜெக்டாக இருந்தாலும் நம்ம வந்து அந்த A4 ஷீட்குள்ளே தான் நம்ம வரைய போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அது வந்து பிரிண்டிங் அப்போ நம்ம வந்து ப்ளாட் பண்ணும்போது அது வந்து ஈஸியாகிடும். இப்போதைக்கு நான் தர விரும்பலை, நீங்களும் தரணும்னு அவசியமும் இல்லை. ஓகேங்களா? ஆனால் ஆப்ஜெக்ட் ட்ரா பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, லைன் கமாண்ட். ஸோ லைன் கமாண்டுக்கு வந்து L என்டர் ஆர் எல்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த விஷுவலில் மேலே இருக்கும் ஹோமில் ட்ரா டூலில் பார்த்தீங்க அப்படின்னா லைன் அப்படின்னு இருக்கும். ஸோ லைன் கமாண்டை டேரெக்டாக பிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லைன் வந்து எனக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா லைன் வந்து கோணல் மாணலாகவும் இருக்குது, நம்மளுக்கு தேவையான ஸ்ட்ரைட்டாக அப்படி வச்சோம் அப்படின்னா 0 டிகிரின்னு காட்டுது பாருங்கள். ஸோ இது மாதிரி தான் வைக்கணும். ஆனால் எனக்கு வந்து ஆப்ஷன்லேயே வந்து எனக்கு மாற்றணும் அப்படின்னா F8 வந்து ஆன் பண்ணுங்க. F8 ஆன் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ ஆன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஆர்த்தோ ஆன் பண்ணிட்டேன். கீழே கமெண்ட் போர்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆர்த்தோ ஆன் ஆகிருக்கு அப்படின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைன்ஸ் மட்டும் தான் ட்ராப் ஆகும். 1 0 90 180 270 அகைன் 0. ஸோ இதுக்கெலாம் மட்டும்தான் ஸ்ட்ரைட்டாக நம்மளுக்கு ட்ராப் ஆகுங்க. இப்போ ட்ராயிங்கை செக் பண்ணுங்கள். நம்மளுக்கு வரைய வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 30 mm டிஸ்டன்ஸ். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த ரெக்டாங்கிள் தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா வெர்டிகலாக இருக்குது, இந்த ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக இருக்குது. ஓகேங்களா? வெர்டிகலாக இருக்க ரெக்டாங்கிளோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, வெர்டிகல் லைன் பார்த்தீங்க அப்படின்னா 40 டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு 40 mmங்க. லென்த்து வெர்டிக்கல் வேல்யூ, தென் ஹரிசாண்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 30 mm சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வரைஞ்சிக்கலாம். டேரெக்டாக ரெக்டாங்கிள் கமாண்டும் போகலாம், இது மாதிரியும் நம்ம பண்ண முடியுங்க.
40 mm. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ராயிங் வந்து ரொம்ப பெருசாக போயிருக்க மாதிரி தெரியுதுங்களா? ஸோ இதுக்கு தான் ஃபஸ்ட்டே லிமிட்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஒன்றும் இல்லை, இது ஜூம் அவுட் மவுஸோட ஸ்க்ரோல் பட்டன், அதாவது ஸ்க்ரோல் சென்டர் பட்டன் இருக்கும்ல, அதை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஜூம் அவுட் ஜூம் இன் ஆகும். மவுஸ் எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஜூம் இன் ஆகும், மவுஸ் எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஜூம் அவுட் ஆகும். இப்போ நான் இந்த லைன் பக்கத்தில் வச்சுட்டு ஸ்க்ரோல் பண்ணுறேன், ஈஸியாக வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகுது பாருங்கள். ஸோ இது மாதிரி பண்ணிக்கலாம். அகைன் லைன் கமாண்டுக்கு எல் என்டர் கொடுத்துக்கலாம். அகைன் லைன் கமாண்டுக்கு எல் என்டர் கொடுத்துக்கலாம். தென் இந்த கார்னர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி, அதாவது என் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி 30 mm கொடுத்துருங்க. தென் அகைன் இந்த லைனை பேஸ் பண்ணி டேரெக்டாக 40 mm வேல்யூ கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி எப்படி ட்ராக் பண்ணி டேரெக்டாக பிக் பண்ணலாம் கூட நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வேல்யூ கொடுத்தே ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒவ்வொன்றா நம்ம மூவ் பண்ண முடியுங்க. தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹாரிசான்டலாக இருக்க ரெக்டாங்கிள், இது பார்த்தீங்கன்னா 30 mm லென்த்து 20 mm டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஈக்குவல் டு mm தாங்க, 20 mm தாங்க. ஸோ இப்போ ஜஸ்ட்டு ஒன்றுமே இல்லை, இப்போது ரெக்டாங்குலரை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ரெக்டாங்கிள் REC என்டர். REC என்டர். தென் எந்த பாயிண்டில் நீங்கள் கார்னர் பாயிண்ட்டை பேஸ் பண்ண சொல்லிச்சு, நான் வெளியே வச்சு கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வேல்யூ உங்களுக்கு காட்டுதுங்களா? இது வந்து 30 டேபு, இது வந்து பார்த்தீங்கன்னா 20. ஸோ டேப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தடுத்த டைமென்ஷன்ஸ்க்கு போகும், ஈஸியாக வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போது என்ட்ரு கொடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து க்ரியேட் பண்ணிட்டோமா? இப்போ வந்து எங்கே வேணாலும் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இப்போது மூவ் கமாண்ட்குள்ளே போங்க. ஸோ இது வந்து மாடிஃபை டூலில் இருக்கும், என்டர் இல்லைனா டேரெக்டாக இங்கே போய் கிளிக் பண்ணிக்கலாம். மூவ், செலக்ட் ஆப்ஜெக்ட் டு மூவ், இதுதான் என்னுடைய ஆப்ஜெக்ட். இது வந்து இது மாதிரி லெஃப்ட் கிளிக்கை ஒரு டைம் கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக இது மாதிரி ட்ராக் பண்ணிங்கன்னா ப்ளூ கலர் செலெக்ஷன் வரும். இது ஃபுல் ஆப்ஜெக்ட்டும் கவர் ஆகிற மாதிரி செலக்ட் பண்ணிங்கன்னா ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் ஆகிடும். தென் என்டர். ஸோ நான் என்னெல்லாம் இங்கே பண்ணுறனோ அது எல்லாமே வந்து இங்கே வந்து கமெண்ட் போர்ட்டில் காட்டும், நீங்கள் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ சப்போஸ் நான் என்ன ஆப்ஷன் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றது இப்போ மூவ் கமாண்டில் தான் இருக்கேன். செலக்ட் ஆப்ஜெக்ட் பண்ணியாச்சு, அதை ஃபவுண்டு ஒன்று ஆகிடுச்சு. தென் வந்து ஆப்ஜெக்டோட பேஸ் பாயிண்ட், எதை பேஸ் பண்ணி நீங்கள் மூவ் பண்ண போகிறீங்க அப்படின்றத கேட்குது. இந்த மிட் பாயிண்ட்டுங்க, இந்த லைனுக்கு அந்த 20க்கு 10 mm மிட் பாயிண்ட் இருக்கும்ல, இந்த மிட் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி எங்கே வேணும்னா இந்த 40 mm டிஸ்டன்ஸில் இருக்க மிட் பாயிண்டில் ப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா? ப்ளேஸ் பண்ணிட்டேன்னா இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட். இதுதான் அவங்க கொடுத்துருக்க ஆப்ஜெக்ட். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ ஈஸியாக ட்ரா பண்ணிட்டோம். தென் அவங்க கொடுத்துருக்க மாதிரி டைமென்ஷன்ஸ் அண்டு ஆக்சிஸை ட்ரா பண்ணலாமா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டி என்டர் கொடுங்க, மாடிஃபை டூல் போங்க. இது வந்து டைமென்ஷன் ஸ்டைல் மேனேஜர். ஏன் அப்படின்னா இப்போ லைக் வந்து போகிறதுக்கு முன்னே நான் இது எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் டைமென்ஷன்ஸ், இந்த ஆப்ஷனு லீனியர் டைமென்ஷன்ஸ். DLI என்டர். சப்போஸ் உங்களுக்கு அந்த கமெண்ட் தெரியல அப்படின்னா DLI என்டர், டைமென்ஷன்ஸ் லீனியர், நீங்கள் டேரெக்டாக DLI கொடுத்தாலே வருங்க. தென் இந்த பாயிண்ட்டுக்கும் டைமென்ஷன்ஸ் எடுத்துக்கிறேன். அகைன் கமாண்ட் ரிப்பீட் ஆகணும் அப்படின்னா என்டர் கொடுத்தீங்கன்னாவே ரிப்பீட் ஆகும். ஜூம் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், ரொம்ப சின்ன வேல்யூவாக இருக்குது. நம்ம ஜூம் அவுட்டில் இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணும் போது கூட நீங்கள் பார்த்தீங்க ப்ரிசிஷன் வேல்யூ, அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு வேல்யூ தான் கொடுத்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வேல்யூஸ் வருது. இது ரீசன் என்ன அப்படின்னா நீங்கள் ட்ரா பண்ணுற வேல்யூ தான் நீங்கள் கொடுத்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 35.4 தான் இருக்குது. ஆனால் இங்கே காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷன்ஸ். அப்போது டைமென்ஷன் ஸ்டைல் மேனேஜரில் தான் நீங்கள் போயிட்டு அதை சேஞ்ச் பண்ணணும். அப்போது டி என்டர் கொடுத்துக்கிறேன். தென் மாடிஃபை டூல். இந்த மாடிஃபை டூலில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிசிஷன், அதாவது ப்ரைமரி யூனிட்ஸில் ப்ரிசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 0.1 கொடுத்துக்கலாம். தென் ஃபிட் வேல்யூவில் போயிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு 10 mm கொடுத்துக்கலாம். அதாவது இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எனக்கு இங்கே இருக்கிற ஏரோவும் ஆஸ் வெல் அஸ் எனக்கு இந்த டைமென்ஷன்ஸும்
சேமாக வந்து ஸ்கேல் ஃபேக்டரில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். லைக் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுக்குறோம். இண்டிவிஜுவலாக நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா டெக்ஸ்ட்டில் போய்ட்டு ஒரு வேல்யூ தரணும். இப்போது 10 × 0.18 அப்படின்ற வேல்யூ கூட மல்டிபிள்ஸ் ஆஃப் நம்ம வேல்யூ கொடுத்துருக்கோம். அதுதான் ஏரோவுக்கும் அதே வேல்யூஸ் தான் கொடுத்துருக்கோம். டேரெக்டாகவும் இங்கே பாயிண்ட் அவுட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஃபிட் வேல்யூவில் போய்ட்டு ஓவராலாகவும் நீங்கள் ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓவராலாக ஸ்கேல் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரே டைமில் 2 வேல்யூ ஈஸியாக வந்து நீங்கள் பண்ண முடியுங்க. ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கலாம். செட் கரண்ட் கொடுத்துக்கிறேன். தென் க்ளோஸ் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஈஸியாக விசிபிள் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இன்னும் நம்மளுக்கு விசிபிள் ஆகணும் அப்படின்னா நம்மளுடைய டைமென்ஷன்ஸ், அதாவது ஃபிட் வேல்யூவில் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். என்டர் மாடிஃபை ஃபிட் வேல்யூ வந்து 15 mm கொடுத்துக்கிறேன். என்டர் கொடுத்துக்கலாம். செட் கரண்ட் க்ளோஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் பெருசாகவே நம்மளுக்கு விசிபிள் ஆகிடுச்சு. தென் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அகைன் டைமென்ஷன்ஸ் லீனியர், இந்த பாயிண்ட்டுக்கும் டைமென்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். தென் டைமென்ஷன்ஸ் லீனியர் கமெண்ட் ரிப்பீட் ஆகணும்னா டேரெக்டாக என்டர் அடிச்சுக்கலாங்க. ஸோ ஈஸியாக இந்த மாதிரி டைமென்ஷன்ஸ் எடுத்துட்டோம். ஓகேங்களா, இதை கொஞ்சம் மூவ் பண்ணி வெளியில் வச்சுக்கிறேன். தென் ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணுங்கள். மிட் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி ஜஸ்ட் இது மாதிரி ட்ராக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு க்ரீன் கலரில் செலெக்ஷன் காட்டும். ஸோ அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிங்க. ஜஸ்ட் இது மாதிரி கிராஸ் லைன் வந்து மிட் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி மட்டும் ட்ரா பண்ணிடுங்க. தென் இது வந்து ஒரு சென்ட்ரல் லைனாக நம்மளுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி தெரியும்ல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் போயிட்டு போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா லைன் வெயிட்டு, இது லைன் டைப்பு. ஸோ லைன் டைப்பில் போனீங்கன்னா அதர், அதாவது இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதர் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போங்க. இந்த இடத்துல லைன் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பை லேயர் பை பிளாக் கண்டினியூஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஸோ இப்போது லோட் ஆப்ஷன் போகிறேன். நிறைய டைப்ஸ் இங்கே இருக்குங்க. நம்மளுக்கு தேவை சென்ட்ரல் லைனோட டைப் தான். ஸோ அந்த சென்ட்ரல் லைன் டைப் வந்து இங்கேயே இருக்கும் பாருங்கள். சென்ட்ரல் லைன் அப்படின்னு இருக்கும். இதில் சென்டர் அப்படின்றத இருக்கிறத செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இங்கே லோட் ஆகிடும். ஸோ லோட் ஆகிடுச்சிங்களா, ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுத்துக்குங்க. இப்போது இந்த லைனை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற ஆப்ஷனில் போயிட்டு சென்ட்ரல் லைனுக்கு கொடுத்துக்குங்க. டேரெக்டாக இந்த சென்ட்ரல் லைன் வந்து இங்கே அப்ளை ஆகிடும். ரொம்ப சிம்பிளாக ட்ரா பண்ணி முடிச்சிட்டோங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும், எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் கிடையாதுங்க. சப்போஸ் இந்த எக்ஸ்ட்ரா லைன்ஸ் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா TR ட்ரிம் ஈஸியாக ட்ரிம் பண்ணிடலாம் இது மாதிரி. ஓகேங்களா, தென் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது டயாமீட்டர், இதுவும் டயாமீட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா. ஸோ நோ இஷ்யூஸ், ஒன்றுமே இல்லை. இது டயாமீட்டருக்கு கொடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா இந்த டைமென்ஷன்ஸை டபுள் டைம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட்டில் சிம்பிள் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டயாமீட்டர். ஸோ டயாமீட்டரை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கனாவே இங்கே டயாமீட்டர் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஃபார்ம் ஆகிடுச்சிங்களா. ஸோ அடுத்ததாக ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தர போகிறேன். இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் நான் வந்து அவ்வளோ தூரம் போகணுன்னு அவசியமே இல்லை. டபுள் டைம் கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எடிட்டுக்கு வந்துடுவோம். எடிட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் சி அப்படின்ற வேல்யூ கொடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகிடுங்க. இப்போ நான் பர்சன்டேஜ் சி அப்படின்ற வேல்யூ கொடுத்த உடனே டேரெக்டாக உனக்கு டயாமீட்டர் அப்படின்ற ஆப்ஷன் தான் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துலையே அவங்க சொல்லியிருப்பாங்க ஷார்ட்கட்ஸ் ஒரு சிலதுக்கு. ஸோ டிகிரிஸுக்கு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் டி அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டிகிரி வரும். அதே மாதிரி டயாமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா சி அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டயாமீட்டர் வருங்க. ஸோ இது மாதிரி ஈஸியாக வந்து இந்த டயாமீட்டர் சிம்பிள்ஸை வந்து கொடுக்க முடியும். ஸோ இப்போ ப்ராப்பராக அந்த ஆப்ஜெக்டை ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். இதுதான் பேசிக் மெத்தட். இவ்வளோ தான் என்னால் பொறுமையாக சொல்லித்தர முடியும். சப்போஸ் நீங்கள் இன்னும் பொறுமையாக கேட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து ப்ளேபேக் ஸ்பீடு யூடியூப்பில் இதை விட இன்னும் உங்களுக்கு ஸ்லோவாக சொல்லித்தரணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. யூடியூப் பார்க்கும்போது ரைட் சைட் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிங்ஸ் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளேபேக் ஸ்பீடுன்னு இருக்கும். அதை வந்து கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணிக்கிங்க, இல்லை இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான மாதிரி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுங்க. இதுதான் பேசிக். பட் இந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு விஷுவல் வேணும்ல. ஸோ அதை நான் இப்போ க்ரியேட் பண்ணி காட்ட போகிறேன்.
அதை நான் குயிக்காக பண்ண போகிறேன். நீங்கள் அடுத்தடுத்த வர ஆப்ஜெக்ட்ஸில் நீங்கள் வந்து ஈஸியாக உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அதாவது அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஓகே இது தான் சொல்ல வராங்களா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் பேசிக் மட்டும் தான் நீங்கள் கற்றுட்ருக்கீங்க. சரிங்களா? இதை ஜஸ்ட் காப்பி பண்ணிக்க போகிறேன். CO என்டர், காப்பி, ஜஸ்ட் இங்கே வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம சோர்ஸு, இது வந்து காப்பி ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த டைமென்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு தேவையில்லைங்க. ஓகேங்களா? இது டைமென்ஷன்ஸ்லாம் டீல் பண்ணிடலாம். தென் அடுத்ததாக என்ன பண்ணலாம் அப்படின்னா TR டபுள் என்டர் கொடுத்துக்கிறேன். இந்த போர்ஷன் நம்மளுக்கு தேவையில்லை, ட்ரிம் பண்ணிட்டோம். ஓகேங்களா? தென் இந்த லைனை என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டினியூஸ் லைனாக மாற்றிக்கலாம். தென் இந்த லைனும் நம்மளுக்கு தேவையில்லைங்க. TR டபுள் என்டர் கொடுத்துரு இந்த 2 லைனும் டெலிட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து இப்போ 20 இது 10 அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏன் அப்படின்னா அது ஆஃப் வேல்யூ தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜாயின் J என்டர் கொடுத்துக்குங்க. செலக்ட் பண்ணிட்டு J என்டர் கொடுத்துங்க, ஜாயின் ஆகிடும். ஜாயின் ஆனதுக்கப்புறம் இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிவால்வ் அப்படின்ற கமாண்ட் போக போகிறோம். REV அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் கமாண்டு. ரிவால்வ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு செலக்ட் ஆப்ஜெக்ட் டு ரிவால்வ், இதுதான் என்டர். தென் ஆக்சஸ் டு ரிவால்வ், இதுதான் ஆக்சஸ். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்மளுக்கு என்னுடைய ஆக்சஸ். ஸோ ஃபுல்லாகவே இருக்குது. எனக்கு எவ்வளோ டிகிரி வேணும் அப்படின்னா 360 டிகிரி வேணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் என்னுடைய ஆப்ஜெக்ட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக க்ரியேட் ஆன மாதிரி தெரியுதுங்களா? இப்போது 3Dயில் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. இங்கே இருக்கிற ஹோம் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். 2D வயர் ஃப்ரேமில் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்கில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் இதுதான் நம்மளுடைய ஆப்ஜெக்ட். லைக் வந்து இப்படி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்களோட விஷுவல் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். நீங்கள் ட்ராயிங் ரீட் பண்ணும் போது உங்கள் விஷுவல் போக வேண்டிய இடம் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி தான் இருக்குது அப்படின்றது. ஏன் அப்படின்னா இதுவும் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, இதுவும் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதான் ரீசன். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம 2Dயில் இப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து இந்த ஒரு ப்ரொஃபைல் தான். ஸோ அதை தான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம். இது ஆக்சிஸ், இது டயாமீட்டர், இது டயாமீட்டர். ஸோ ஈஸியாக அந்த ஆப்ஜெக்டை உங்களுக்கு விஷுவலாக காட்டிட்டேன். ஸோ இதுதாங்க பேசிக் டுட்டோரியல். ஸோ ஃபார் பிகினர்ஸ் ஒன்லி. AutoCAD ரொம்ப ஈஸி தாங்க. ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஹையர் லெவலுக்கு போகாதீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பேசிக் லெவல்லேருந்தே போங்க. ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.